வீசி ஹிரோஷிமா நாகசாகிங்கிற பகுதியை அழிச்சு ஒரு பூண்டு கூட வளர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதனால வருங்காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஊனமற்ற குழந்தைகளா பிறந்தாங்க. இதுக்கு காரணம் வன்முறை தானே. அவங்க அந்த வன்முறை செஞ்சனாலதானே பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஊனமற்ற குழந்தைகளா பிறந்தாங்க. அந்த வன்முறை செய்யாம இருந்திருந்தா எல்லாரும் நல்லா பிறந்திருப்பாங்களா, ஆரோக்கியமான குழந்தையா பிறந்திருப்பாங்க. தமிழ்குடியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் படிக்கிறேன். நான் BCS ப்ரோக்ராம்ல பியர் எஜுகேட்டரா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு வன்முறையை பத்தி ஒரு பயிற்சி அளித்தாங்க. வன்முறைனா என்ன, வன்முறை எங்கெல்லாம் நடக்குது, வன்முறை எப்படிலாம் நடக்குது, வன்முறையின் விளைவுகள், வன்முறையினால யார் யார் பாதிக்கப்படுறாங்க, வன்முறையோட காரணம், எதனால வன்முறை நடக்குது, யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டவங்க, எப்படிலாம் இதுல வன்முறை நடக்குதுங்கிறத எங்களுக்கு பயிற்சி அளித்தாங்க. முதல்ல வன்முறைனா என்னன்னா பிறர் மீது கோபம் கொள்ளக்கூடாது, பிறரை தரக்குறைவாக நடத்தக்கூடாது, பிறரை எப்பவுமே திட்டிட்டே இருக்கக்கூடாது, பிறர் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கொள்ள மனப்பக்குவம் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எங்களுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் வந்துச்சு. யாரு என்ன சொன்னாலும் கோபப்படக்கூடாது, சிலர் நம்மளை திட்டினாலும் பொறுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துச்சு. சிலர் எப்பவுமே தரக்குறைவாக நடத்தக்கூடாது, சிலர் சொல்லும் போது நம்மள அதை புறக்கணிக்க கூடாது, அவங்க ரைட்டாவும் சொன்னாலும் அது நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்க கூடாது அப்படின்னு எங்களுக்குள்ள மனசுல ஒரு உறுதி எடுத்தோம். அதை எங்கள்கிட்ட பையனும், என்னோட பையனும் சக மாணவிகள்கிட்ட நானும் சொன்னேன். அவங்களும் நானும் சேர்ந்து எதையுமே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செய்யணும், எந்த ஒரு செயலையும் கடினமான செயலா இருந்தாலும் ஒன்னா செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். சிலர் நம்மளை திட்டினாலும் கோபப்படக்கூடாது, சிலர் நம்மளை தரக்குறைவாக நடத்தக்கூடாது, சாதி முறைகளையும் சரி இவ படிக்கிறா நடத்தக்கூடாது, சிலர் பேசும்போது அதை புறக்கணிக்க கூடாது அப்படின்னு நாங்க கத்துக்கிட்டோம். ரெட் கிராஸ் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாங்க. என்னன்னா நாப்கின் கொடுக்கறாங்க, முதலுதவி அளிக்கிறாங்க, இதே மாதிரி பயிற்சியில நிறைய அளிக்கிறாங்க. பயிற்சி அளித்த பிறகு பிறரை திட்டக்கூடாது, பிறர் மேல கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டோம். என்னோட பையனும் சக மாணவிகள்கிட்ட நான் இதை போய் சொன்னேன். அவங்களும் உணர்ந்துட்டு இப்பெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வன்முறையா அப்படின்னு நினைச்சிட்டு நீ பிறர் மீது கோபப்படுறது இல்ல, பிறரை திட்டது இல்ல, பிறரை புறக்கணிக்கிறது இல்ல, எல்லாரும் இதான வன்முறை, இனி யாரும் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டோம். என்னோட பையனும் மாணவிகளும் இத ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இந்த ரெட் கிராஸ் பயிற்சினால 9th ஸ்டாண்டர்ட் மாணவிகள் அத்தனை பேரும் பிறரை திட்டக்கூடாதுன்னு கோபப்படக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நாங்க பயனடைஞ்ச மாதிரி எங்க ஸ்கூல்ல பயணம் அனைத்து மாணவிகளும் பயனடையணும்னு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் எங்க பள்ளியில பயணம் அனைத்து மாணவிகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும். எங்க ஸ்கூலுக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி இந்த தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அப்படி பயிற்சி கொடுத்தா நம்ம இந்தியா ஒரு புதிய இந்தியாவாக உருவாகும். அனைத்து பள்ளிகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும்னு அரசுகிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். இந்த பயிற்சி அளித்த பிறகு எங்களுக்குடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, எங்களோட சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஸ்கூல்ல வன்முறை நடந்தாலும் வெளியில வன்முறை நடந்தாலும் எனக்கோ அல்லது பிறருக்கோ வன்முறை நடந்தாலும் யார்கிட்ட போய் இந்த வன்முறையை பேசி தீர்க்கிறது, பேசி யார்கிட்ட போய் பேசி அணுகிறதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயிற்சியின் மூலம் நாங்க யார்கிட்ட போய் பேசுறது, வன்முறை எப்படிலாம் தடுக்கலாம்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க பள்ளிக்கு வர வழியில சாலை ஓரங்களையும் சரி பேருந்துல இருந்து வர வரைக்கும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இடர்பாடுகள் நடக்குது. அதையெல்லாம் எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்படி தீர்வு காணணும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நாங்க இந்த ரெட் கிராஸ் போய் பயிற்சி அளித்த பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் அலுவலர்களுக்கு நன்றி, வணக்கம். போச்சலிங்க
நான் வந்தேங்க படிக்க ஓட்டிட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளை.